எடுத்து வாசிங்க. பிரசங்கி 6வது அதிகாரம் 2வது வசனம். அதாவது ஒருவருக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கடனை கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. பாருங்களேன், உலகத்துல இப்ப நாமளும் கேட்கிறோம், உலகத்துல என்ன பண்றான், ஒருத்தனை பண்றான், கேட்கறான், கோயிலுக்கு போறான், என்னென்னமோ பண்றான். அப்ப அவனுக்கு சமயம் நேரிடுது, ஆனா தேவ செயல் இல்லை. நமக்கு சமயமும் தேவ செயலும் இருக்கிறது. ஒருவன் இச்சிக்கிறான், இச்சிக்கிறதெல்லாம் கேட்கறான், கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதெல்லாம் சொல்றது வசனம். வாசிமா. கிடைக்கும், ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தி என்ன ஆண்டவர் எடுத்துறாராம். நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கிறாரு, இந்த தேவ செயல் இல்லாததுனால அவைகளை அனுபவிக்கிற சக்தி என்ன பண்ணிடுறார் ஆண்டவர் எடுத்துக்கொள்றான். இதுதான் உங்களுக்கு புறஜாதிக்கும் உள்ள வித்தியாசம். ஆமென் சொல்லுங்களேன். அங்க தேவ செயல் இல்ல, சமயம் வாய்த்ததுனால பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கறதெல்லாம் கிடைக்கிறது, இச்சிக்கிறதெல்லாம் கிடைக்கிறது, ஆனா அதை அனுபவிப்பதற்கோ அவனுக்கு என்ன இல்லை, நன்மை இல்லை. ஆனா உங்களுக்கோ எனக்கோ கர்த்தர் அந்த தேவ செயலை நம்முடைய வாழ்க்கையில வைத்தபடினால நாம் கேட்பதையும் ஆண்டவர் கொடுக்கிறார், அது நம்முடைய வாழ்க்கையில வாய்க்கவும் ஆண்டவர் செய்கிறார். அதனாலதான் சபைக்கு வரும்பொழுது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில், ஆமென் சொல்லுங்களேன், உங்களுக்கான நேரம் கைகூடி வரும்படியாகவும், உங்களுக்கு ஏற்ற நேரம் சமயம் உங்களுக்கு வரும்படியாகவும் எங்க வரணுமா, எங்க வரணுமா, கிருபாசனத்தின் அண்டையில். கிருபாசனம் என்பது கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடம். ஆமென் சொல்லுங்களேன். கிருபாசனம் என்பது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். அப்போ உங்க வாழ்க்கையில தேவ செயல் நேட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்கள் காரியங்களை அங்கீகாரம் பண்ணி உங்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவதற்காக கிருபாசனத்தின் அண்டையில் சேர வேண்டும். சபையில சேர்ந்து வரணுமா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். சபைக்குள்ள வரவனுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. சபைக்குள்ள யாரு இருக்கிறாங்களோ, யாரு கிருபாசனத்துல இருக்கிறாங்களோ அவனுக்கு தான் என்ன, இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்துல சகாயம் பெறவும், ஏற்ற சமயத்துல உயர்த்தவும், ஏற்ற சமயத்துல ஆசீர்வதிக்கும், ஏற்ற சமயத்துல தலை உயர்த்தப்படும், ஏற்ற சமயத்துல கர்த்தருடைய நன்மையை பெற்றுக் கொள்ளவும் கிருபாசனத்தின் அண்டையில் வர கடவும். அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி இருக்கிற கிருபாசனம் சபை. அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள ஏற்ற சமயத்துல அல்லேலூயா நீ பெற்றுக் கொள்ளும்படியாய், ஆசீர்வாதங்களை நன்மைகளை அனுபவிக்கும்படியாய் அவருடைய இரக்கத்துக்காய் வரும்பொழுது கர்த்தர் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உங்க கிரியைகளை அங்கீகாரம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எடுத்து வாசிங்க. 1 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 27வது வசனம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 27வது வசனம். இங்க சபைகள் என்ன இருக்குதா? மகிமையும் கனமும் இருக்கிறது. அல்லேலூயா. மகிமையும் கனமும், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, கர்த்தருக்கு உண்டான கனம் இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் இங்கே வருகிறவர்களை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணுகிறார், இங்கே வருகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், சபைக்குள் வருகிறவர்கள் மேல கர்த்தர் எண்ணெயை வைக்கிறார், சபைக்குள்ள வருகிறவர்களுக்கு வெண்மையான வஸ்திரத்தை உடுத்துகிறார். இங்கே மகிமை இருக்கிறது, இங்கே கனம் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்றேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 16:11. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், அல்லேலூயா, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. சங்கீதம் 140:13 வாசிங்க. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில். அப்ப நம்மலாம் யாரு? நீதிமான்கள்
நாமெல்லாம் செம்மையானவர்கள் கர்த்தருடைய பார்வையில. அப்போ இங்கே வருகிறவர்களை சபைக்குள் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. உன்னுடைய பலன்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, உன்னுடைய போராட்டம் ஒரு பிரச்சனை இல்லை, உன் வாழ்க்கை ஒரு பிரச்சனை இல்லை. உனக்கேற்ற தேவ செயலை, உனக்கேற்ற சக்க சமயத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில உண்டு பண்ணி ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் போதுமானதா இருக்கிறார். ஒன்னே ஒண்ணு தேவை, என் தலையில என்ன இருக்கணும், எனக்கு வெண்மையான வஸ்திரம் இருக்கணும், நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்து இருக்கணும், கர்த்தருடைய கரை என் மேல இருக்கணும், கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய காரியங்களை அங்கீகாரம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த காரியம் என்னுடைய லைஃப்ல நடந்துருச்சுன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பாத்துருவானா மாறிடுறேன். அடுத்த லெவல் என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்கு நேரம் பண்றாரு, கொண்டு போறாரு. அல்லேலூயா. அப்போ இந்த கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த கர்த்தருடைய சமூகத்துல ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிற நீங்கள் கர்த்தருடைய ரகசிய செயல் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியாய், தேவ செயல் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியாய், தக்க சமயம் உங்களுக்கு உருவாகும்படியாய் வருகிற நீங்கள் உங்களை எப்படி வச்சிருக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எப்படி கர்த்தருடைய சமூகத்துல உங்களை பிரசன்ட் பண்றீங்க? திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அப்பா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வா, உன்னுடைய ப்ராஜெக்டை கொண்டு வந்து எனக்கு என்ன பண்ணு, ஒரு பிரசன்டேஷன் கொடு அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி போவீங்க? ஒரு பெரிய கார்பரேட், உனக்கு 1000 கோடி ப்ராஜெக்ட், இதை நீ தான் நடத்த போற. அல்லேலூயா. உனக்கு தெரிஞ்சது என்ன பண்ணு, சொல்லு வா அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி போவீங்க? எப்படி போவீங்க? எத்தனை நாள் அதுக்கு ஆயத்தமாவீங்க? எவ்வளவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அதற்காக எவ்வளவு மெனக்கெடுவீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆசீர்வாதம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதுக்குண்டான காரியங்கள், பிபிடி பிரசன்டேஷன், அது இது ஏதோ உங்களால தெரிஞ்சதெல்லாம் உங்க மண்டையை போட்டு மூளையை போட்டு குழப்பி அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பிசிக்கலா நல்ல ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகணும். அவங்க பார்க்கும்போது என்ன பண்ணணும், நான் சொல்றது அப்படியே அவங்க அக்செப்ட் பண்ணணும். ஒரு சின்ன நன்மை என்னை தேடி வருவதற்காக நான் அவ்வளவு மெனக்கெடுறேன்னு சொன்னா, உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். அது நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஒரு மேலான ஆசீர்வாதம், நீ நினைப்பதை காட்டிலும் ஒரு பெரிய நன்மை. அந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில தக்க சமயம் நேரிட வேண்டும். அது தேவனால் மாத்திரம்தான் முடியும். அதற்கு கர்த்தருடைய ரகசிய செயல், கர்த்தருடைய தேவ செயல் உடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும். அப்போ அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் சபைக்குள் வருகிற நீ எப்படிப்பட்ட மனநிலைமையோடு வரணும்? அல்லேலூயா. உன்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? சபைக்கு வரும்பொழுது ஐயோ போணுமே அப்படின்னு வரீங்களா, இல்ல மன மகிழ்ச்சியோடு? சொல்றாரு, மன மகிழ்ச்சியோடு வந்து புசிக்கணுமா? சபைக்குள்ள வரும்பொழுது மன மகிழ்ச்சியோடு, நான் சபைக்கு போறன்ற மன மகிழ்ச்சி இருக்கணும் உங்களுக்கு. கர்த்தருடைய வார்த்தையை புசிக்க போற மன மகிழ்ச்சி இருக்கணும். இங்க நன்மை இருக்குன்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். கர்த்தரை ஆசீர்வதிப்பான்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். இப்படிப்பட்ட காரியத்தோடு நீங்க வருவீங்க அப்படின்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா போவீங்க. ஆனா நம்ம வரும்பொழுதே உதாசீனம், நம்ம வரும்பொழுதே ஒரு போராட்டத்தோடு, போடுமா வேணாவா, போடுமா வேணாவா, நீ உனக்குள்ளே போராடிட்டு இருக்கிறன்னா அப்போ நீ உனக்கு என்ன இல்லை, ஆசீர்வாதத்துக்கு நீ இன்னும் தகுதியாகவே மாறல. அப்போ தேவனுடைய சமூகம், அந்த பிரசன்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு என்ன பண்ணுவீங்க? ஆயத்தப்படுவீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுவீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க அதுக்குண்டான காரியங்களை முன்னாடியே சிந்திப்பீங்க. ஐயோ நாளைக்கு சபை இருக்கு, நான் சபையில இந்த ட்ரெஸ் போட்டு போகணும், இத்தனை மணிக்கு போகணும், இந்த காரியத்தை செய்யணும், நான் அட்லீஸ்ட் ஒரு காணிக்கை பாட்டு பாடணும், நான் ஒரு பிரசங்கத்தை கேட்க போறேன், என் செவியை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணணும், அதற்காக நான் ஜெபிக்கணும். எவ்வளவு ஆயத்தம் பண்ணுவீங்க? இப்ப கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக இருந்தது அப்படின்னா, கர்த்தருடைய பிரசனம் உங்களுக்கு முன்பதாக இருந்ததுன்னா நீங்க எப்படிப்பட்ட பிரயாசங்களை மேற்கொள்ளுவீங்க? மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, விடியற் காலத்துல நீ என்ன பண்ணு, சீனாய் மலைக்கு மேல ஏறி வா அப்படின்றாரு. எத்தனை மணிக்கு? விடியற் காலையில சீனாய் மலையில நீ மேல ஏறி வா, நான் உன் கூட பேசணும் அப்படின்றாரு. நம்ம 10 மணிக்கு ஆராதனை வச்சா 10:45, 11 மணிக்கு, 11:30 மணிக்கு, அரை மணி நேரத்துக்கு முடியறதுக்கு முன்னாடி போனா போதுன்ற மைண்ட் செட். நம்முடைய மைண்ட் செட் பாருங்க, நம்முடைய மைண்ட் செட் இது. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு? சரி 10 மணிக்கு ஆராதனை வைக்கலாம், ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வைக்கலாம். சரி 6 மணிக்கு வச்சா வரமாட்டாங்க, நான் யோசிக்கிறேன். 6 மணிக்கு கூட்டம் வச்சா வரமாட்டாங்க, ஒரு 8 மணிக்கு வைக்கலாம், அப்பதான் வேலையெல்லாம் முடிச்சு. சரி 8 கூட வேண்டாம், சாப்பிட்டுட்டு பொறுமையா ஒரு 8:30 மணிக்கு வைப்போம், அப்பயா சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு 8:30 மணிக்கு ஆராதனை வச்சா 10 மணிக்கு வராங்க. அப்போ இங்க பிரச்சனை ஆராதனை வைக்கிற நேரமா இல்ல நம்முடைய மைண்ட் செட் தான். இல்லையா? அப்ப எத்தனை மணிக்கு வச்சாலும் நான் லேட்டா தான் போவேன்றது ஒரு மைண்ட் செட், அதை மாத்தவே முடியாது. நான் எத்தனை மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சாலும்
நான் அட்லீஸ்ட் இந்த பாட்டு முடிட்டு ஆராதனை முடிட்டு இப்ப சங்கீதம் போவோம், இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம கேள்வி கேட்டா எனக்கு இங்க வேலை இருந்தது, எனக்கு அங்க வேலை இருந்தது, 1000 ரீசன் சொல்லுவாங்க. இது ஒரு மைண்ட் செட், இதை உடைக்கவே முடியாது. இதை என்னைக்கு நீங்க உடைச்சு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வருகிறீர்களோ, கர்த்தருக்கு உண்டான கனத்தை கொடுக்குறீங்களோ, அன்னைக்குதான் இந்த தேவ செயல் உங்கள் வாழ்க்கையில நேரிட ஆரம்பிக்கும். உங்களுக்கான சமயம் உங்களுக்கு வாய்க்க நேரிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம் விடியற் காலத்துல காலையிலுமா, அதான் நேரப்பட கர்த்தருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணுவோமா, வரணுமா. ஒரு ஆராதனை தேவ பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல நான் முன்னாடி இருக்கணும்ன்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் ஆண்டவர் முன்னேற்றிட்டே இருப்பாரு. நான் முன்னாடி நிக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும். நான் பின்னாடி இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க பின்னாடி தான் நின்றுட்டு இருப்பாங்க. அல்லேலூயா.